அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது அடுத்த ஒரு தலைப்பாக பார்க்க போகிறது வெண்ணிலாவின் ஊட்டச்சத்து மேலாண்மை. அதாவது வெளிநாட்டில் நடத்தப்பட்ட ஆய்வுகளில் தலை, மணி மற்றும் சாம்பல் சத்துக்கள் தேவை மற்றும் அதற்கிடையே உள்ள தொடர்புகள் ஆராயப்பட்டுள்ளது. இதன் முடிவில் 3 சத்துக்களும் ஒன்றுக்கொன்று தொடர்புள்ளது. மணிச்சத்தை ஒரு குறிப்பிட்ட நிலையில் மாறாமல் வைத்து தலை மற்றும் சாம்பல் சத்தை அதிகரித்து பார்த்த பொழுது வெண்ணிலா கொடியின் குறிப்பிடத்தகுந்த வளர்ச்சி ஏற்பட்டது கண்டறியப்பட்டது. ஆனால் பொதுவாக அதிக ஊட்டச்சத்துக்களை எடுக்கும் தாவரம் அல்ல. மேலும் வெண்ணிலாவின் வேர்கள் மண்ணில் மேலோட்டமாகவே காணப்படுகிறது. வெண்ணிலா மிகவும் விரும்புவது மக்கிய இலை மற்றும் கம்போஸ்ட் போன்ற இயற்கை உரங்களாகும். எனவே வருடத்திற்கு 3 முதல் 4 முறை வெண்ணிலா கொடியின் தூரை சுற்றிலும் எளிதில் மக்கும் தலைச்சத்து அல்லது இலை தலைகளை சுமார் 5 முதல் 6 அங்குலம் உயரத்திற்கு பரப்பி மூடாங்கு செய்து கொடுப்பது மிகவும் நல்லது. பொட்டாசியம், கால்சியம் மற்றும் சோடியம் சத்துக்கள் வெண்ணிலாவின் நல்ல செயல்பாட்டிற்கு தேவைப்படுகிறது. பொட்டாசியம் சத்து அதிக அளவில் வெண்ணிலாவின் பீன்ஸுகளுக்கும், கால்சியம் சத்து அதிக அளவில் இலைகளில் இருப்பது கண்டறியப்பட்டது. வெண்ணிலா பயிரிடும் செச்சிலஸ் தீவில் தேங்காய் உரி மட்டைகளை, அதாவது தூரை சுற்றிலும் தேங்காய் நார் பகுதி கீழ் நோக்கி கவிழ்த்தி இருக்குமாறு அடுக்கி நல்ல பலன் பெற்றுள்ளனர். தேங்காய் நாரில் அதிகபட்ச பொட்டாசியம் சத்து உள்ளது. இது வெண்ணிலாவின் நல்ல செயல்பாட்டிற்கு உதவியுள்ளது. இத்தீவில் தேங்காய் உரி மட்டை தவிர வேறு எந்த வகை உரங்களும் எதையும் பயன்படுத்துவது இல்லை என்பதுதான் ஆச்சரியமான உண்மை. அடுத்து வெண்ணிலா கொடி விரும்பாத உரம். அதாவது வெண்ணிலா கொடி விரும்பாத உரம்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, வெண்ணிலா கொடி ஆர்கிடெக் இனத்தை சேர்ந்த தாவரமானதால் மக்காத கால்நடை கழிவுகளை விரும்புவதில்லை. எனவே பச்சை கால்நடை சாணத்தை கொடுப்பதன் மூலம் இதன் வளர்ச்சி பாதிக்கும். மேலும் இயற்கை உரங்களையே வெண்ணிலா பெரிதும் விரும்புவதால் செயற்கை உரங்கள் போடுவதை முழுவதும் தவிர்ப்பது நல்லது. விரும்பும் உரம். இயற்கை விவசாயத்தில் உள்ள பல நல்ல இயற்கை உரங்கள் வெண்ணிலா பெரிதும் விரும்பும். உதாரணமாக மண்புழு உரம் வெண்ணிலாவிற்கு மிகுந்த சிறப்பானதாக உள்ளது. இவ்வுரத்தில் தலை, மணி, சாம்பல் சத்துடன் கால்சியம் சத்து மிகுதியாக இருப்பது, மேலும் பல ஹார்மோன்கள், கரிம அமிலங்கள், வளர்ச்சி ஊக்கிகள் இருப்பதால் மண்புழு உரம் வருடத்திற்கு குறைந்தது 2 முறையாவது கொடுப்பது மிகவும் பயனை தரும். எனவே மேலே குறிப்பிட்டுள்ள பல பொதுவான தகவல்களை கொண்டு நம் நாட்டில் வெண்ணிலா சாகுபடி செய்து வரும் பகுதிகளில் கிடைத்த தகவல்களை கொண்டும் வெண்ணிலாவிற்கான உர நிர்வாக தேர்வை கீழே காண்போம். உரமிடும் அளவு. வருடத்திற்கு 4 முதல் 5 முறை எளிதில் மட்கக்கூடிய இலைத்தலைகளை வெண்ணிலா கொடியின் தூரை சுற்றிலும் மூடாங்கு செய்து கொடுக்கப்பட வேண்டும். முடக்கு செய்வதற்கு கொன்னை, பூவரசு மற்றும் முருங்கை போன்ற எளிதில் மட்கும் இலை தலைகளை, அதாவது களச்செடிகளையும் பயன்படுத்தலாம். இதனுடன் வருடத்திற்கு குறைந்தது 2 முறை ஜூலை மற்றும் செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் மண்புழு உரம் அல்லது நன்கு மடக்கி தொழு உரம் அல்லது இலை மட்கு அல்லது நன்கு மட்கக்கூடிய தென்னை நார் கழிவு போன்றவற்றை வருடத்திற்கு கொடிக்கு 3 முதல் 5 கிலோ என்ற அளவில் 2 தவணைகளில் கொடுக்கலாம். கொடிகளின் வயது மற்றும் வளர்ச்சியை பொறுத்து இதை குறைத்தோ அல்லது கூட்டியோ கொடுக்கலாம். கிடைப்பதை பொறுத்து 2 முதல் 3 மாதங்களுக்கு ஒரு முறை மண்புழு குழியில் நீர் 10% வீரியத்தில், அதாவது 1 லிட்டருக்கு மண்புழு குளியல் நீர், அதாவது வெர்மிவாஷ் 10 லிட்டருக்கு நீரில் கலந்து தெளிக்கலாம். இதனால் கொடிகளுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். மேலும் 2 முதல் 3 மாதங்களுக்கு ஒரு முறை பஞ்சகாவியாவை 2% வீரியத்தில், அதாவது 200 மில்லி 10 லிட்டர் நீரில் கலந்து தெளிக்கலாம். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதனால் அதற்கு பயிர்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். நல்ல வளர்ச்சி கிடைப்பதுடன் பூச்சி நோய் தாக்கு வருவதை குறைக்கலாம். இது விவசாயி அனுபவத்தில் தெரிய வந்துள்ளது. இத்துடன் பஞ்சகாவியாவை 2% வீரியத்தில் நீர்ப்பாசனம் செய்யும் பொழுது ஏக்கருக்கு 3 லிட்டர் அளவில் கலந்து தூர்களுக்கு கொடுக்கலாம். மற்றும் பல இயற்கை உரங்கள் விவரங்கள் நம்ம அடுத்ததாக பார்ப்போம். வெண்ணிலா சாகுபடியில் விவசாயிகள் மேலும் பல இயற்கை உர தயாரிப்புகள் பயன்படுத்தி நல்ல பலன் கண்டுள்ளனர். அதாவது அது நான் உங்களுக்கு சார்ட்டாக நான் உங்களுக்கு போடுறேன். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேமோர் கரைசல் தெளிக்கும் அளவு 100 மில்லிலிட்டர். அரப்பு மோர் கரைசல் 100 மில்லிலிட்டர் 1 லிட்டருக்கு. மீன் அமினோ அமிலம் 1 மில்லி 1 மில்லி 1 லிட்டருக்கு
1 லிட்டர் நீருக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கணும். அடுத்து முட்டை அமினோ அமிலம் 1 மில்லி 1 லிட்டர் நீருக்கு. அதை அடுத்து திட நுண்ணுயிர் நீர் கரைசல், அதாவது 1 மில்லி 1 லிட்டருக்கு. சரிங்களா? இவ்வகை திரவ உரங்கள் மாதம் ஒரு முறையோ 2 மாதத்திற்கு ஒரு முறையோ கொடியின் வளர்ச்சியை பொறுத்து கொடியின் மீது தெளித்து பயன்படுத்தலாம். மேலும் பொக்காஷி என்னும் திடநில இயற்கை உரத்தை ஒரு வெனிலா கொடிக்கு 100 கிராம் என்ற அளவில் தூர் பகுதியில் இடலாம். குறிப்பு: மேற்கூறிய பல புதிய வகை உரங்கள் மற்றும் பொக்காஷி போன்ற தமிழ் உழவர் தொழில்நுட்ப கழக விவசாயி மற்றும் பெங்களூரை சேர்ந்த இயற்கை வேளாண் அறிஞர் திரு நாராயண ரெட்டி போன்றவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. பல பயிர்களில் பல விவசாயிகள் பயன்படுத்தி நன்மை அடைந்துள்ளனர். மேலே குறிக்கப்பட்டுள்ள உரங்கள் தயாரிப்பு முறைகள் இந்நூலில் பிற்சேர்க்கை பகுதியில் விவரமாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது இதில் வந்து நம்ம பின்னாடி வந்து எப்படி இந்த உரம் தயாரிக்கணும் அது வந்து பின்னாடி வந்து சொல்லுவாங்க. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம்.